பீர்க்கங்காய்னா சாப்பிட மாட்டாங்களா? வெஜ்ஜில் ஒரு சூப்பரான பீர்க்கங்காய் முட்டை பந்து பொரியலை செஞ்சு கொடுங்க. இப்படி செஞ்சு கொடுத்தா யாரு தாங்க வேணான்னு சொல்ல மாட்டாங்க. அப்படி ஒரு டேஸ்ட்டுங்க, அல்டிமேட்டான ருசியில் இருந்துச்சு. ஸோ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் பீர்க்கங்காய் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கிட்டேங்க. தோட்டத்து பீர்க்கங்காய் தான் பார்த்தீங்கன்னா நாராக இல்லாமல் ரொம்ப பீசஸாக இருந்துச்சு. கொஞ்சம் கூட விதைகளே இல்லை. இப்படி தோல் சீவி பொடிசாக கட் பண்ணிக்கலாம். இந்த பீர்க்கங்காயோட ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 10 ரூபா தான். நம்பவே மாட்டீங்க. தோட்டத்தில் விளைஞ்ச காய்ன்றதுனால 10 ரூபாய்க்கு ரொம்பவே கம்மியாக கொடுத்தாங்க. குவான்டிட்டியும் அதிகமாகவே இருந்தது. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியே சாப்பிட்டோம். இப்போ 2 பீர்க்கங்காயை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணிக்கலாம். ரொம்பவே சாஃப்டாக பாருங்கள், பிஞ்சு பிஞ்சுன்னு இருக்குது. ஸோ டேஸ்டியான முட்டை பந்து பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயில் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கங்க. எந்த ஆயில் வேணாலும் சேர்த்துக்கலாங்க. நான் வந்து மஸ்டர்ட் ஆயிலே இன்றைக்கி சேர்த்துருக்கேன். ஸோ 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாமே 1 ஸ்பூன் சேர்த்துக்கங்க. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை போட்டுக்கலாம். 2 சிவப்பு மிளகாய் வந்து கிள்ளி போட்டுக்கங்க. இது வெடிச்சதுக்கப்புறம் 1 கப்பு வெங்காயம், அதாவது சின்ன வெங்காயம் ஒரு 50 கிராம் அளவுக்கு மெலிசா ஸ்லைஸாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் போடும்போது டேஸ்ட் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ பீர்க்கங்காய் வந்து மெலிசா ஸ்லைஸாக கட் பண்ணியாச்சுங்க. கட் பண்ணி குட்டி குட்டியாக பீசஸாக கட் பண்ணியிருக்கேன். இதோட ஆட் பண்ணிக்க போகிறோம். ஃப்ரெஷ்ஷாக பிஞ்சு பீர்க்கங்காயாக இருக்கிறதுனால சீக்கிரமே குக் ஆயிரும். ஸோ நார்மலாக பீர்க்கங்காய் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி ஸ்டைலில் செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக வேணவே வேணான்னு சொல்லவே மாட்டாங்க. அப்புறம் உங்கள் வீட்டில் பொரியல்னா தேடி தேடி பீர்க்கங்காய் பொரியல் செஞ்சு கொடுங்க, லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ இப்போ மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இது ஓவரால் குக் ஆனதுக்கப்புறம் ஃபைனலாக தான் நம்ம எக்கு சேர்க்க போகிறோம். நார்மலான எல்லா வெஜிடபிள்ஸ் பீன்ஸ் பொரியலில் கூட நீங்கள் வந்து எக்கு சேர்த்து சாப்பிட்ருப்பீங்க. இந்த பீர்க்கங்காய் பொரியலில் இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் சொல்லுவீங்க இந்த பீர்க்கங்காய் முட்டை பொரியல் எப்படி மாசாக இருந்துச்சுன்னு. இப்போ நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த கேப்பை வந்து எடுத்து விட்டுட்டு இதில் வந்து 2 எக்கு சேர்த்துக்கங்க. 2 முட்டையை சேர்த்து இதை வந்து லைட்டாக பெப்பர் பொடி சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகுத்தூள், வெறும் மிளகுத்தூள் மட்டும் இதில் சேருங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. சில பேர் வந்து மிளகுத்தூள் இல்லைன்றவங்க சில்லி பவுடர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கலாங்க. சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த முட்டை ஃபுல்லாக அப்படியே பந்து மாதிரி வந்து பந்தாக வருங்க. அதுக்கு தான் இதுக்கு வந்து பந்து முட்டை பொரியல்னே பேர் வச்சேன். இந்த பீர்க்கங்காயில் அந்த முட்டை வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து கிளறி விடுங்க. கிளறி விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முட்டை சூப்பராக நல்லா பந்தாக அந்த பீர்க்கங்காய் ஃபுல்லாகவே வந்து கவர் ஆகி இருக்கும். சாப்பிட்றதுக்கு பசங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது முட்டை பொரியலாக என்ன ஒரு டிஃப்ரெண்ட்டான பொரியல்னு சொல்லிட்டு லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. எங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பவுல் நிறைய வச்சாங்க. திரும்புறதுக்குள்ள உடனடியாக காலி ஆயிடுச்சு. ஸோ இது செய்யறதும் ரொம்ப குயிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துலேயே குயிக்காக செஞ்சிடலாம். ஸோ அவ்வளோதாங்க, டேஸ்டியான டிஃப்ரெண்ட்டான முட்டை பந்து பீர்க்கங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த பொரியல் பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்குமே ஒரு பக்காவான சைட் டிஷ்னு சொல்லலாம். மெயினாக பார்த்தீங்கன்னா வெரைட்டி ரைஸ் கூட நீங்கள் வந்து பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். லஞ்ச் ரெசிபியாக செஞ்சு கொடுக்கலாம். நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் ரசம் சாதம் செஞ்சேன். அந்த நெல்லிக்காய் ரசம் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக தாங்க வச்சேன். அவ்வளோதான், எங்கள் வீட்டு குட்டீஸு விரும்பி சாப்பிட்டாங்க. ஸோ நீங்களும் இந்த முட்டை பந்து பீர்க்கங்காய் பொரியலை ஒரே ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்றத கண்டிப்பாக மறக்காமல் என்னோட ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த முட்டை பந்து பீர்க்கங்காய் பொரியல் வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான வீடியோக்கள் வேணும்னா நம்ம பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் என்னங்க, இந்த அதிரடியான யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு இன்றைக்கி இப்போவே நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.